காலையில் ஒரு 3 கருவேப்பிலை, காலையில் எழுந்த உடனே வெறும் 3 கருவேப்பிலை. நீங்கள் வந்து கருவேப்பிலையை வந்து ஜூஸ்லாம் போட்டு குடிக்கக்கூடாது. அப்படிலாம் குடித்தா தப்பு. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நான் நெல்லிக்காயை ஜூஸ் போட்டு 1 டம்ளர் 1.5 டம்ளர் குடித்தான்னு குடிக்கிறாங்க. நிறைய பேர் இந்த கொத்தவரங்காயை அடித்து குடித்தான் 1 டம்ளர் 1.5 டம்ளர் குடித்தான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் குடிக்கணுங்கிற அவசியமே இல்லை. நம்மளோட உடம்பு வந்து எவ்வளவு எடுத்துக்கணும்னு சொன்னால் மில்லிகிராம் அளவு தானே சத்து நமக்கு தேவை. இப்போ கருவேப்பிலையை வந்து நம்ம என்ன முறையில் எடுத்துக்கணும்னா, கருவேப்பிலை நம்மளுடைய முடி வளர்ச்சியை தூண்டும்ங்கிறது 100% உண்மை. ஆனால் அது எப்படி எடுக்கணுங்கிறது தெரியாமல் மக்கள் வந்து நான் கருவேப்பிலையை ஜூஸ் போட்டு குடித்தேன்னு சொல்லிட்டு கை நிறைய போட்டு கருவேப்பிலையை போட்டு மிக்சியில் அரைச்சி அதை வடிகட்டி காலையில் எழுந்த உடனே லிட்டர் கணக்கில் குடிச்சிடுறாங்க. 200 மில்லி குடிக்கிறாங்க, 500 மில்லி குடிச்சு உடனே நமக்கு நிறையா முடி வளரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில். அது ஒரு தவறான அணுகுமுறை. அப்போ நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், அதிகப்படியாக 3 இலை போதும். வெறும் 3 இலைகள் மட்டும் கருவேப்பிலையை வந்து எடுத்தோம்னா அந்த 3 இலையை எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு அதை வாயில் நல்லா கடித்து மென்று சுவைச்சு சாப்பிட்டோம்னாலே நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள், அந்த முடி வளர்ச்சிக்கு உண்டான சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கும். இதை எப்படி ரெகுலராக எடுக்கலாம்னா காலை மாலை